இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கோதுமை போண்டா தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் டேஸ்ட்டான கோதுமை போண்டா செய்கிறது எப்படிங்கிறது வந்து பார்க்கலாங்க. கோதுமை போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் 2 கப் மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு 2 கப் கோதுமை மாவு வந்து 300 கிராம் இருக்கும். அது 1/2 கப் வந்து இட்லி மாவு ஊற்றிக்கலாங்க. அதுக்கு அடுத்து வந்து 1/4 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்தது கலருக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்படி கலக்கிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு மிக்ஸ் வச்சு கலந்துக்கலாங்க. அடுத்து வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி விட்டு இப்படி கை விடாமல் நல்லா கலக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலக்கிருக்குங்க. இப்போ எடுத்து ஊற்றினா இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இதுலேயே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து கலக்கி விட்டுலாம். பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்துட்டேன். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ எடுத்து ஊற்றணும்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ உழுகுற மாதிரி இருக்கணுங்க. இது இப்படியே இருக்கட்டுங்க. இந்த மாவு வந்துங்க ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், கோதுமை மாவு கலக்கி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்துங்க இதில் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம். சீரகம்லாம் சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து போண்டா வந்து நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மல்லித்தலைங்க, அதையும் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் எடுத்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க பொடியாக, அதை போட்டுக்கலாம். நல்லா பொடிசே கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து போண்டா வந்து நல்லா ரவுண்டாக வரும். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 2 போட்டுக்கிறதுங்க, அது போதுமானதாக இருக்குது. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும் இல்லைங்களா, அதே போதும். இதுக்கு வந்து பெருங்காயமெல்லாம் போட்டாங்காட்டி நல்லா மணமாக இருக்குங்க போண்டா. மிக்ஸ் பண்ணாமல் பெருங்காயமெல்லாம் போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். நீ போண்டா போட்டுடலாம். இந்த சமயத்தில் வந்துங்க உப்பெல்லாம் அளவாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. லைட்டாக உரப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்போ அளவாக இருக்குங்க. பாருங்கள், இதை வந்து இப்படி ஓரமாக எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சி வச்சு போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. பாருங்கள், தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். அடுப்பை வந்துங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அரியாண்டி வச்சு திருப்பிக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், புஷ் புஷ்ஷுன்னு நல்லா கோதுமை போட நல்லா வந்துருக்குது. இட்லி மாவு தயிரெலாம் ஊற்றணும் இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா புஷ் புஷ்ஷுன்னு எதிர்த்து வந்துருக்குதுங்க. பாருங்கள், கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், டேஸ்ட்டான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.